My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Tamil Nadu Medical Counseling, All India Quota Counseling. இந்த ரெண்டு கவுன்சிலிங்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்களா பெற்றோர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். ஆல் இந்தியா கோட்டாலையும் தமிழ்நாடுலயும் ரீஅலாட்மெண்ட்னா என்ன, அப்கிரேடேஷன்னா என்ன, யாரெல்லாம் இந்த அப்கிரேடேஷனை கரெக்டா வைஸா எப்படி சூஸ் பண்றது, எப்படி நம்ம செலக்ட் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது 3rd ரவுண்ட் வரைக்கும் அலோவ் பண்றாங்க. ஸோ இதே விஷயத்தை தான் தமிழ்நாட்டில் ரீஅலாட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ப்ராக்டிக்கலி டெக்னிக்கலி உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட்டும் அப்கிரேடேஷனும் ரெண்டும் ஒன்று தான், ஒரே கான்செப்ட் தான். இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்ல அல்லது ரெண்டு கவுன்சிலிங்ல ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஸ்டேட் கோட்டாலேயோ அல்லது ஆல் இந்தியா கோட்டாலேயோ ஏதோ ஒரு காலேஜ்ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. அண்ட் அந்த ஏதாவது ஒரு காலேஜ்ல நீங்க போய் XRYங்கிற ஒரு காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்றீங்க. இப்போ உதாரணத்துக்கு அந்த கல்லூரி ஒரு வேளை உங்களுக்கு நாகப்பட்டினம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜா கூட இருக்கலாம், அல்லது வேலம்மாள் மெடிக்கல் காலேஜா இருக்கலாம். விச் எவர் த காலேஜ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கல்லூரி, இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைக்குது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பெரும்பான்மையான மாணவர்கள் பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு, அந்த காலேஜ் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிடுறேங்கிற ஒரு முடிவை தான் பெரும்பான்மையான மாணவர்கள் எடுப்பாங்க. ஒருவேளை அந்த கல்லூரியில் எனக்கு சேர விருப்பம் இல்லை அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய பெற்றோர்கள் அல்லது மாணவர்கள் அந்த கல்லூரியில் சேராமல் விடுறாங்க இல்லையா, அந்த ப்ராசஸை தான் நம்ம ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிடுறாங்க, ஏதோ ஒரு காலேஜ் XRYங்கிற ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டுக்கு அந்த கல்லூரியில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நான் அப்கிரேடேஷன் போகிறேன் அப்படிங்கிற ஓரல் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு அந்த செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ஆர் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆல் இந்தியா உங்களுக்கு எந்த கவுன்சிலிங்ல சீட் கிடைச்சதோ அதே கோட்டா கவுன்சிலிங்ல நீங்க 2ஆம் சுற்றுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா அதைத்தான் நம்ம அப்கிரேடேஷன் அல்லது ரீஅலாட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கலாம். தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல Xங்கிற ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு, அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிடுறீங்க. செகண்ட் ரவுண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க. இந்த செகண்ட் ரவுண்ட்ல நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயங்களை நீங்க ஞாபகத்துக்குள்ள வச்சுக்கணும். அதுல ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய சீட்டு ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். இப்போ செகண்ட் ரவுண்டில் ஒரு காலேஜஸ் நீங்கள் ஒரு 5 காலேஜ் போடுறீங்கன்னா அந்த 5 காலேஜஸில் எந்த கல்லூரியில் இடம் கிடைத்தாலும் அதில் நீங்கள் சேர தயாராக இருந்தால் மட்டும்தான் அந்த கல்லூரிகளை உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ண வேண்டும். இப்போ இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நாகப்பட்டினம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அந்த ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. செகண்ட் ரவுண்டுக்கு ஹி இஸ் எக்ஸ்பெக்டிங் சம் பெட்டர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நாகப்பட்டினம் விட கொஞ்சம் பழைய காலேஜஸ் ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும்னு விரும்புகிறாரு. அல்லது அவருடைய சொந்த ஊரில் சொந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேற ஏதோ ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறாரு. ஒரு வேளை சேலம்னு நினச்சிக்கோங்களேன், சேலமில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்சா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு விரும்பக்கூடிய மாணவராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய சாய்ஸ்ல முதல் இடத்துல சேலம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் இருக்க போகுது. ஸோ அப்போ இல்லை அப்படின்னா சேலம் பக்கத்துலேயே வேற ஏதாவது டிஸ்ட்ரிக்ட்ஸ், அவருக்கு பிடிச்ச வேற ஏதாவது மாவட்டங்கள், வேற ஏதாவது கல்லூரிகள், மேபி ஈரோடா இருக்கலாம், அல்லது திருப்பூரா இருக்கலாம், அல்லது கோயம்புத்தூரா இருக்கலாம், அல்லது நாமக்கல்லா இருக்கலாம், திண்டுக்கல்லா இருக்கலாம். அவங்களுக்கு பிடித்த ஒரு 5-6 கல்லூரிகளை இதுல எல்லாம் சீட்டு கிடைச்சா கண்டிப்பா நான் ஜாயின் பண்ணிடுவேன், நாகப்பட்டினம்ல இருக்கிறத விட இந்த காலேஜில் சீட்டு கிடைச்சா நான் போக தயாருன்னு சொல்லி நீங்க எத்தனை கல்லூரிகளை நினைக்கிறீங்களோ அவ்வளோ காலேஜஸையும் நீங்க செகண்ட் ரவுண்ட்ல போடலாம். இப்போ செகண்ட் ரவுண்ட்ல ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சு, உதாரணத்துக்கு சேலம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சேலம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் தான் இந்த மாணவருக்கு சீட்டுங்கிறது இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய சீட்டு நாகப்பட்டினம்னுடைய சீட்டு ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அப்போ அந்த மாணவரால் அவர் விரும்பினா கூட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டில் கண்டினியூ பண்ண முடியாது. அப்போ செகண்ட் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். உங்களுக்கு சீட்டு கிடைச்சா சேருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லூரிகளை மட்டும் போடுங்க, எல்லா காலேஜையும் இதில் போடணுங்கிற அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு புது சாய்ஸஸ் நீங்கள் கொடுக்க போறீங்க, செகண்ட் ரவுண்டுக்கும் யூ ஹாவ் டு கிவ் அ நியூ சாய்ஸ் லிஸ்ட், புதிய ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை உங்களுடைய விருப்ப பட்டியலை நீங்கள் கொடுக்க போறீங்க. அப்போ ஆர்டரை மட்டும் கரெக்டாக பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த கல்லூரிகளை வரிசைப்படுத்தி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கலாம். இப்போ இந்த செகண்ட் ரவுண்டில் ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு, உதாரணத்துக்கு சேலம் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ செகண்ட் ரவுண்டில்
ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்கல்ல நாகப்பட்டினம்ல, அப்போ அந்த காலேஜில் ரிலீவ் பண்ணணும், நீங்கள் ரிசிக்னேஷன் பண்ணணும். அந்த காலேஜில் போய் லெட்டர்லாம் எழுதி கொடுத்து உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு கிடைத்த சேலம் மோகன் குமாரமங்கலம்ல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செகண்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு மருத்துவ கலந்தாய்வில் ரீஅலாட்மெண்ட் தேர்ட் ரவுண்ட்லேயும் அலோவ் பண்ணுறாங்க, விச் இஸ் அ வெரி குட் மூவ். ஆல் இண்டியா கோட்டாவை போலவே தமிழ்நாட்டிலையும் 3வது சுற்றுலையும் ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறத ட்ரை பண்ணலாம். இந்த தேர்ட் ரவுண்டுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் செலக்டிவா, இப்போ நான் ஆல்ரெடி சேலம்ல இருக்கிறேன் அல்லது நான் இப்போ வந்து பிஎஸ்ஜியில் இருக்கிறேன், எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கிவ் ஆல் த கவர்மெண்ட் காலேஜஸ் ஆர் த செலக்டிவ் கவர்மெண்ட் காலேஜஸ். இப்போ இந்த தேர்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதும் அதே தான், ரொம்ப செலக்டிவாக உங்களுக்கு எந்த காலேஜில் சீட்டு கிடைச்சா சேருவீங்களோ அதில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த காலேஜஸை மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. பிகாஸ் யூ கேனாட் கோ பேக் டு த செகண்ட் ரவுண்ட் காலேஜ் ஆர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காலேஜுக்கு திரும்ப நம்மளால போக முடியாது, அந்த சீட்டை வேற ஒரு மாணவருக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா யோசிச்சு தெளிவாக எனக்கு எந்த கல்லூரியில் சீட்டு கிடைத்தா நீங்கள் கண்டிப்பாக சேருவீங்களோ அதை மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. ஸோ தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் ரீஅலாட்மெண்ட் இந்த வருஷம் தமிழ்நாட்டிலையும் சரி ஆல் இண்டியா கோட்டாலையும் அலோவ் பண்ணுறாங்க. த சேம் ப்ராசஸ் இஸ் காமன் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா ஆஸ் வெல் அஸ் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா. இது கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜஸ்க்கும் பொருந்தும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் பொருந்தும், என்ஆர்ஐக்கும் பொருந்தும், அண்ட் இந்த கேட்டகரி எல்லா கேட்டகரி ஆஃப் காலேஜஸ்க்கும் எல்லா கேட்டகரி ஆஃப் சீட்ஸுக்கும் ரீஅலாட்மெண்ட் அப்கிரேடேஷன் அப்படிங்கிறத அலோவ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஏதாவது கேள்விகள் அல்லது இன்னும் கொஞ்சம் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின அரசு மருத்துவக் கல்லூரிகள் இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச்.